Mustafa, Mustafa, don't worry. சொல்றா மச்சான் கான்ஃபரன்ஸ். ஹலோ சொல்கிறா மச்சான் நம்ம ஸ்பாட்டு 11 மணிக்கு. அறிவட்ட முண்டோம், நீ சாவறதுக்கு ஏன் வண்டியா கிடைச்சிட்டு? நான் இங்க இருக்கேன், அங்கனடா தேடிட்டு இருக்க? சாரி பாஸ், ஆக்சுவலாக கண்ணாடி தான் ப்ராப்ளம். நான் ஓரமாக போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஓரமாக போனால் பரவாயில்ல, மேலே போய் சேர்ந்துடாத, வழி விடு. சரிண்ணா கிளம்புண்ணா. வந்துட்டான் காரை சரி கண்ணாடி போட்ட மாதிரி. போயிட்டானா? இவனா பஸ்ஸுக்கு போடுற கண்ணாடி போட்டு வந்துட்டு பெருசாக என்ன சொல்ல வந்துட்டான். போடா என் டொமாட்டோ. பயோடேட்டா இது கேட்குறீங்க மிஸ்டர் கமிஷனர். என்ன உங்களுக்கு தெரியும், நிறைய வாட்டி பார்த்துருக்கீங்க. வெயிட் பண்ண, இன்னும் ஒரு டார்கெட் தான். த கேம் இஸ் கோயிங் டு எண்ட் நவ். 3, 2, 1. இந்த வண்டி வேற. இந்த கண்ணாடி கல்றா கன்றாவியா இருக்கு. மச்சான் பஸ் ஸ்டாண்ட்ல அந்த பொண்ணை பாடுறா, நம்மளே பார்க்குறா. ஆமாடா, இந்த பொண்ணு அடிக்கடி எங்கள் வீட்டுக்கிட்ட பார்த்துருக்கேன். வரப்போ போகிறப்பெல்லாம் பார்த்து சிரிப்பா. பேசினா செட்டாருன்னு நினைக்கிறேன். ஆஹா, இவன் போய் பேசினா கரெக்ட் பண்ணிடுவான் போலையே. விடக்கூடாதுடா, களத்தில் இறங்குடா சிம்பு. டேய் இறங்கி போய் பேசுடா. சரிடா. டேய் என்னடா போய் பேசுறது மச்சி, ஸ்டார்டிங் டபுளாக இருக்குடா. எக்ஸ்கியூஸ் மீ. என்னையா? உங்களை தான். நீங்கள் பிரசன்னா தானே? ஆமாம். உங்கள் மொபைல் கிடைக்குமா? ஒரு கால் பண்ண. என் பைக் ரிப்பேர். வீடு பக்கத்தில் தானே, மொபைலை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். இவன் மொபைலில் வேறு பேலன்ஸ் இல்லை. டே பிரசி யாடா? ஒன் செகண்ட். டேய் என்னடா அவளே ஃபோன் நம்பர் இன்டெரக்டாக கேட்குறா, ஏன்டா டிஸ்டர்ப் பண்ணுறா? மச்சி அவன்கிட்ட நம்பர் கேட்குற மாதிரி தெரில. நீ வலிரியா அவன் டெஸ்ட் பண்ணுறான்னு நினைக்கிறான். இவன் கெத்த மெயின்டைன் பண்ணு. இதுவே ஒரு பையன் ஃபோனை கேட்டால் பல்ல அடிச்சுட்டு கொடுத்துருவீங்களா? என்ன மாசேன்னு போடுவீங்க. நான் ஒன்றும் அந்த மாதிரி பையன் கிடையாது. லூசாடி இவன். உன் அண்ணனும் இவன் அண்ணனும் ஃப்ரெண்டுங்க தானே ஃபோன் வாங்க சொன்னேன். இவன் என்னமோ லூசு மாதிரி பேசிட்டு இருக்கான். நான் பிசிஓலே பண்ணிக்கலாம் வா. தோ பொண்ணுக்கிட்ட எப்படி பேசுன்னு தெரில இவனெல்லாம். சிம்பு ஹாப்பி என்னாச்சு? டேய் நடந்தது எதுவும் சொல்றாதடா. சரிடா போடா. ஹாய்டா. ஹாய் மச்சான். ஹாய் மச்சி. நான் சிம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி தெரியுதே. ஏய் நீ பம்புறதை பார்த்தா எங்கேயோ பெருசாக வாங்கியிருக்க போல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான். மச்சான் நான் சொல்கிறேன். தோ பொண்ணுக்கிட்ட எப்படி பேசுன்னு தெரில இவனெல்லாம். ஏய் அடங்கு நானாச்சும் ஏதோ ஒரு பொண்ணுகிட்ட போய் தைரியமாக பேசுனேன். நீ ஏதாவது ஒரு பொண்ணுகிட்ட போய் பேசுகிறா பார்ப்போம். டோடா யார்கிட்ட பேசுன சொல்ல? அதோ அவகிட்ட போய் பேச பார்ப்போம். பேசுறது என்ன, நம்பரே வாங்கி தரேன். கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ? சரி சமாளிப்போம். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் டெல் மீ. ஆக்சுவலாக என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பீச்சுக்கு வந்தேன். எங்கள் 2 பேத்துக்குள்ள ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அவள் கோச்சிட்டு கிளம்பிட்டான். என் மொபைலில் வேறு சார்ஜ் இல்லை. ஸோ கேன் யூ ப்ளீஸ் ஜஸ்ட் சார்ஜ் மை மொபைல் ஃபார் 5 minutes? ஓகே ஷூர். உங்கள் ஃபோன் சார்ஜ் ஆகிற மாதிரி தெரியலையே. ஓ ஷிட்.
இதாங்க ப்ராப்ளம் என் மொபைலில், அவசரத்துக்கு கூட வேலை செய்யாது. டோன்ட் மைண்ட், இதில் கால் பண்ணிக்கோங்க. உன் நேரம் நல்லா இருக்கு மச்சி, செருப்படி அங்கம்மா வந்துட்ட. தம்பி, சங்கத்துலேருந்து தொழில் பண்ணுறதுக்காக காசு வாங்குகிறோம், உங்களால் முடிஞ்சதை தரீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கிளம்பு. உன்னை தரேன்னு சொல்லு, இல்லை தரலான்னு சொல்லு. அதை வெட்டி அவங்களை அசிங்கப்படுத்துற. தொழில் பண்ண தானே காசு கேட்குறாங்க. இதுங்களுக்கெல்லாம் என்ன வேலை தெரியும்? உங்கள் மாமா எக்ஸ்போர்ட் கம்பெனி எவ்வளோ வேகன்சி இருக்குது, அதில் தான் ஜாப் வாங்கி தர வேண்டியது தானே. வேற நல்லவனே, என்ன திடீர்னு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற? ரொம்ப நல்ல மாதிரி சீன் போடாத சரியா? மூடு. ஹலோ, சொல்லு. ஓ அப்படியா? ஓ சரி, ஓகே, ஐ வில் பி இன் 10 minutes. மச்சான் அந்தோ பக்கத்தில் தான், வந்துடுறேன். டேய் டாக்டர், அவனுக்கு என்னாச்சு? நீங்களாம் யார், அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸா? ஆமாம் டாக்டர், அவனுக்கு எதுவும் சீரியஸாக இல்லையே. சொல்ல முடியாது, தலையில் அடிபட்டுருக்கு, நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. பார்ப்போம். எனக்கும் ஜானுக்கும் ஒரே பிளட் குரூப் தான் டாக்டர். என்கிட்ட எவ்வளோ எடுத்துவாங்க? அவருக்கு அது மட்டும் ப்ராப்ளம் இல்லைப்பா. சிவியர் இன்ஜுரி இன் இஸ் போத் ஐஸ். லைஃப்பை சேவ் பண்ணாலும் அவருக்கு பார்வை வர்றது கஷ்டம். கார்னியல் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணால் தான் பார்வை வரும். கார்னியல் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னா? உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இறந்து போய் 4-5 நாள் அவங்க கண் எடுத்து இவருக்கு வைக்கலாம். ஆனால் அவங்க ஐ டொனேட் பண்ணியிருக்கணும். லெட்ஸ் ட்ரை. அவங்க அப்பா அம்மா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அவனுக்கு அப்பா இல்லை டாக்டர், அதனால் அவங்க அம்மா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறோம். ஓகே. ஓ ஷிட், ஜானோட மொபைல் ஆக்சிடென்ட் ஸ்பாட்டில் இருக்குடா. என்னடா டேய், சரி வா போகலாம். ப்ளஸி ஜானை பார்த்துடா. மரத்துக்கில போய் பாடுறா, நல்லா தேடுறா. சே, இங்கே இல்லைடா. எங்கடா போயிருக்கோம்? எவனாவது எடுத்துருப்பானோ? தம்பி, இந்த ஃபோனை தான் தேடுறீங்களா? இதான் ஃபோன் எடுத்ததா? ஃபோனை கொடு. ஹலோ. ஹலோ. கார்த்திக் பேசுகிறேன். சொல்லுப்பா, என்ன விஷயம்? ஜானுக்கு என்னப்பா? ஜானுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட்டா? ஐயோ, கண்ணில் ப்ராப்ளமா? ஐ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க, இல்லைன்னா பார்வை அவ்வளோதான்னு சொல்கிறாங்க. எல்லாத்தீங்கம்மா, மோகன் நர்சிங் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்கம்மா. சரி வாடா, வேற எங்கேயா ட்ரை பண்ணலாம். இங்கே ஏய், அம்மா வந்தாச்சு, டாக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. போன விஷயத்துனா ஓகேச்சா? எவ்வளோ ட்ரை பண்ணோண்டா, ஆனால் கிடைக்கல. டாக்டர் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டாராம், எதுவுமே செட் ஆகலையா. இப்போதைக்கு உயிரை மட்டும் தான் காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டாரு. ரொம்ப பயமாக இருக்கு மச்சி.
எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, உங்கள் ஃப்ரெண்டோட ஆப்ரேஷன் சக்ஸஸ். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கான்ஷியஸ் ஆகிடுவார். அப்போ கண்ணு டாக்டர்? வாட்? அப்போ நைட் நடந்ததுல உங்களுக்கு தெரியாதா? உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஐ டொனேஷன் பண்ண நேற்று டோனரோட கார்டியன் முன் வந்திருந்தாங்க. அம்மா யார் டாக்டர்? அவங்க இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. பார்ப்போம். ஜான், ஜான் வாங்கடா. ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். நீ இல்லைன்னா என் லைஃபே இல்லை. என்னால் ஜஸ்ட் பிளட்டு தானே கொடுக்க முடிச்சு. மஜான், ஐ டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு ஏற்பாடு பண்ண சொன்னது வேறு யாரும் இல்லை, நேற்று நீ கேவலப்பட்ட திருநகை தான். ஸோ நாளைக்கு ஐ ஆப்ரேஷன் பண்ணலான்னு டாக்டர் சொல்லிட்டாரு. நேற்று ஃபோனை தேடி போகும்போது அவங்க தான் ஃபோன் எடுத்து கொடுத்தாங்க. நான் அம்மாட்ட மேட்டர் சொல்லி இன்ஃபார்ம் பண்ணும்போது அவங்க அதை கேட்டு நேற்று வந்து ஆப்ரேஷன் ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்காங்க. ஆமாம் மச்சான், நேற்றுலாம் நீங்கள் தூங்கிட்டீங்க. அம்மா வேறு டிப்ரெஷனில் மயங்கி கீழே வந்துட்டாங்க. அம்மாவுக்கு ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கும்போது தான் அந்த திருநங்கை வந்து எல்லா ஏற்பாடையும் பண்ண சொன்னாங்க. ஆமாம் ஜான், உனக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ண போகிற அந்த கண்ணும் 2 நாளைக்கு முன்னாடி இறந்து போன ஒரு திருநங்கை விடுறது தான். இந்த லெட்டர் வேறு நம்மக்கிட்ட கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதில் என்ன எழுதியிருக்கு? படி. நாங்கள் இந்த சமுதாயத்தில் படும் வலியை நீ ஊனம் என்ற பெயரில் பெற வேண்டாம். எங்கள் பிறப்பை தான் யாரும் மதிக்கலை, எங்கள் உயிரையாவது மதிங்கள். பூர்ண சுகம் பெற வாழ்த்துக்கள். தம்பி காசு கொடுப்பா. நீங்கள் எதனா ஒரு வேலை செய்யக்கூடாது? எங்களுக்கெல்லாம் யாருப்பா வேலை கொடுப்பா? அந்த கார்டு எடு. இந்த கம்பெனிக்கு போங்க, கன்ஃபார்மாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஏன்னா அங்கே நிறைய பேர் உங்களை மாதிரி வேலை செய்கிறாங்க. எங்களையும் மனுஷனாக வச்சதுக்கு ரொம்ப நன்றிப்பா.